ஏழு நாள் வந்தோம் போகணும்னு இருக்கக்கூடாது. கேர்ள்ஸ் ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் த வேர்ல்டு. நீங்களாம் தான் நாட்டின் வருங்கால தூண்டல். நல்லா படிக்கிறது வந்து இப்போ எல்லாமே ஜென்ஸோட நல்லா வேலை வாய்ப்புலையும் சரி எல்லாத்துலேயும் ஒரு எலெக்டட் பாடியில கூட ரெப்ரஸன்டேஷன். இப்போ எங்கள் துறையிலே பார்த்தீங்கன்னா கூட 50% ரிசர்வேஷன் ஃபார் உமன் தான் எலெக்டட் பாடிஸ்க்கு. அதே மாதிரி தான் இப்போ காலகட்டம் இருக்கு. அதனால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நல்லா வந்து படிக்கணும். இந்த மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இதோட 7 நாள் பார்த்தோன்னு விட்டுறக்கூடாது. சில விஷயங்கள்ல விழிப்புணர்வை நம்ம நேரடியாக செய்ய முடியலாம் கூட அதை புரியவர்கள்கிட்ட தகவலை பரிமாறினா கூட ஒரு இடத்துல நம்மளே ஒரு குப்பையை பார்க்குறோம், இல்லை ஒரு குப்பையை குவியெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணலாமா? இப்போ இருக்கிற நிலைமையில இருக்கிற வெஹிக்கிள் பொல்யூஷனே பத்தலை. டெல்லி போயிருந்தேன் ஒரு 2 வீக்ஸ் பேக். அங்கெல்லாம் வண்டி கூட ஓட்ட முடியும், வெறும் பாகும் புகை தான் இருக்கு. அதனால வந்து வெஹிக்கிள் ஓடுறது கூட கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு ஷார்ட்லி வந்துடுறாங்க. அதனால இந்த மாதிரி அவேர்னஸ்லாம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க ஒன்றும் பெருசா மைக்க பிடிச்சி ஒரு கேம்பெயின் பண்ண வேணாம். சின்ன சின்ன மூவ், ஆளாளுக்கு ஒரு சின்ன சின்ன மூவ் கொடுத்தாலே நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாடு, நம்ம ஊர் திருச்சி இங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். நீங்க சென்சிடைஸ் பண்ணலாம் மக்களை. அதனால நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஸ்டடீஸ் இது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன இயர் பண்ணுறாங்க? செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கெல்லாம் வந்து செகண்ட் இயர் இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் இயர்ல வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு ஜாபு வேற ஹையர் ஸ்டடீஸ்லாம் போற மாதிரி இருக்கும். இது மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பாதி நேரம் வந்து மொபைல் தான் டைம் பண்றோம். மொபைல் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு சில வந்து ஒரு அவேர்னஸ், சிலது இப்படி செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் சின்ன சின்ன என்விரான்மெண்ட்